கரூர் துயர சம்பவம் தொடர்பாக 41 பேர் பலியான நிலையில் தாவேகா நிர்வாகிகளை காவல்துறை கைது செய்திருந்தனர். இந்த நிலையில் தாவேகாவுடைய தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆது அர்ஜுனா தனதுடைய எக்ஸ் தளத்தில் இலங்கை நேபாளம் போல் அரசின் அடக்குமுறைக்கு எதிராக ஜென் இசட் புரட்சி ஏற்படும் என்று பதிவிட்டிருந்தார். இது கலவரத்தை தூண்டுவது போன்றும் பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிப்பது போன்று உள்ளிட்ட பிரிவின் கீழ் ஆது அர்ஜுனா மீது சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்தார்கள். இந்த வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என்று ஆது அர்ஜுனா சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு நீதிபதி ஜெகதீஷ் சந்திரா முன்பு கடந்த 2-3 முறை விசாரணை நடைபெற்றது. ஆது அர்ஜுனா தரப்பில் எஸ்எல பதிவு குறித்து 34 நிமிடங்களில் அது நீக்கப்பட்டு விட்டதாகவும் இந்த பதில் எந்த உள்நோக்கம் இல்லை என்றும் குறிப்பிட்டனர். அது மட்டுமில்லாமல் ஆரம்ப கட்ட விசாரணை நடத்தப்படாமலேயே வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் பதிவு நீக்கப்படவில்லை என்றாலும் கூட மீது வழக்கு பதிவு செய்யலாம், ஆனால் நீக்கிய பிறகு வழக்கு பதிவு செய்யலாம் என்று கருத்து தெரிவித்திருந்தார். அது மட்டுமில்லாமல் எக்ஸ் தளத்தில் கருத்து பதிவிடுவது வெறுப்பு பேச்சு வரம்பில் வராது என்றும் அவர் பேச்சு கருத்து சுதந்திரம் என்றும் அவர் தரப்பில் வாதிடப்பட்டது. காவல்துறை தரப்பில் 27ஆம் தேதி காவல்துறை வாதிடும் பொழுது 27ஆம் தேதி கூட்ட நெரிசலில் நடந்த பின்பு முக்கிய பொறுப்பில் உள்ள ஆது அர்ஜுனா தப்பி ஓடிவிட்டார். 28ஆம் தேதி நள்ளிரவில் அவர் எக்ஸ் தளத்தில் இதுபோன்ற ஒரு பதிவை செய்துள்ளார். இது சம்பந்தமாக காவல்துறை வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்த அதிகாரம் உள்ளது என்றும் இது பல்வேறு பிரச்சனையை ஏற்படுத்தும் ஒரு புரட்சி ஏற்படுத்தும் வகையில் அவர் தனது கட்சி சார்ந்த தொண்டரை தூண்டிவிடும் வகையில் இதை பதிவிட்டுள்ளார் என்றும் இதே போன்று இந்த மெசேஜ் பல்வேறு பார்வேர்டு செய்யப்பட்டுள்ளது என்றும் அவர் தெரிவித்திருந்தார். அது மட்டுமில்லாமல் சம்மன் அனுப்பியும் கூட ஆஜராகவில்லை என்றும் நேபாளத்திலும் இலங்கையிலும் ஆட்சியை கவிழ்ந்து புரட்சி ஏற்பட்டது போல குறிப்பிட்டு பொது அமைதிக்கு குந்தகம் ஏற்படுத்த வகையில் பதிவிட்டுள்ளார் என்று வாதிடப்பட்டது. இந்த வழக்கு நீதிபதி தேதி குறிப்பிடாமல் இந்த தீர்ப்பை தள்ளி வைத்திருந்தார். இன்று பிற்பகல் 2:05 மணிக்கு இந்த வழக்கு விசாரிக்க வந்தபோது ஆது அர்ஜுனா மீதான வழக்கை ரத்து செய்து நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். அது மட்டும் இல்லாமல் இந்த சம்பவம் தொடர்பாக அதாவது ஆது அர்ஜுனாவுடைய வாதத்தை ஏற்றுக்கொண்டு இந்த உத்தரவை பிறப்பித்ததாக நீதிபதி ஜெகதீஷ் சந்திரா உத்தரவு குறிப்பிட்டுள்ளார்.